9:15 அரைவல், 9 o'clock பஸ் மடிவாளா நிற்குது. நீங்கள் இந்த வண்டியில் இருந்தீங்கன்னா டபுள் பர்த் இப்படி தாங்க இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குங்க. பெங்களூருக்கும் சென்னைக்கும் நம்ம பல வித பஸ் ஜர்னி பண்ணியிருக்கோங்க. பட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பஸ் ஜர்னி எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான பஸ் ஜர்னியாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா Volvo 9600, அதாவது ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டரில் முதல்ல கேபிஎஸ் ட்ராவல்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புத்தம் புது Volvo பஸ்ஸு. ஆல்ரெடி கேஎஸ்ஆர்டிசி அம்பாரி ட்ரீம் உற்சவ் இந்த ரூட்டில் ஓடுது. என்னதான் இருந்தாலும் ப்ரைவேட் பஸ்ஸில் இதாங்க முதல் பஸ்ஸு. பல நாள் கனவு. ஏன் லாஸ்ட் வீக் நான் மும்பை போகும்போது கூட இந்த ரூட்டில் ஒரு 9600 வரக்கூடாதான்னு தெரில. கடவுள் கேட்டார் நான் சொன்னதை. ஸோ அப்படி ஆரம்பிக்க போது தான் உங்களுக்காக இன்னொரு நியூ வர்ச்சுவல் Volvo 9600 ஜர்னி நம்மளோட கஸ்டமரி ரூட்டில், அதாவது பெங்களூர்லேருந்து சென்னை 9:15 ஷெட்யூல், 9:15 PM மடிவாளால் ஆரம்பித்து 3:45 to 4 o'clock சென்னை போகும்னு எக்ஸ்பெக்டட் அரைவல். அங்கே ஆரம்பிப்போமா உங்களுக்காக இன்னொரு வர்ச்சுவல் ஜர்னி. வாங்க மக்களே, வெல்கம் பேக் டு another vlog. நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட் ஸ்டார்ட். இந்த வாட்டி நான் 8:15 கிளம்பிட்டேன். ஏன்னா வெளில போய் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வேறு மாதிரி என்ஜாய் பண்ணும். பஸ்ஸோட விலை வந்து 2 கோடி. டிக்கெட்டோட விலை நான் போக போக சொல்கிறேன். வாங்க நம்ம vlog ஆரம்பிப்போம். இதுதாங்க ஒரு செம்மையான சேட்டா கடை. யூஸ்வலாக வந்தால் நல்ல பனானா மில்க் ஷேக் 50 ரூபா தான். அதை குடிச்சிட்டு அப்படியே ஆரம்பிப்போம் நம்ம ஜர்னியை. உங்களுக்காக இன்னொரு புது பஸ் ஜர்னி நாய்ஸி மடிவாளால லக்ஸுரி பஸ் ஜர்னி ஆரம்பிப்போமா? நான் தாங்க அபிஷேக். நீங்கள் பார்த்துருக்கிற அபிஷேக் ட்ராவல் மூமெண்ட்ஸ். லெட் ஸ்டார்ட் த பியூட்டிஃபுல் கப்பல் Volvo 9600 ஜர்னிங்க. टेस्टी होगा ना भैया? हाँ ஒரே ஜாலி தான். இதோட முன்னாடி vlog, அதாவது பெங்களூர்லேருந்து மும்பை பண்ண vlog 9600 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா திருப்பி போய் அதே செக் அவுட் பண்ணிடுங்க. ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 3ஆவது நாளுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீக் 3rd ஜர்னி. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஃபீல் த ரைட் ஆஃப் Volvo. கேபிஎஸ் ட்ராவல்ஸ் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்கேனியா, Volvo இப்போ எல்லாமே வச்சுருக்காங்க. எஸ்ஆர்எம் ட்ராவல்ஸ் கிட்டே வாங்கி நிறைய ஸ்கேனியா எடுத்துனாங்க கேபிஎஸ். ஸோ அது ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. பட் Volvo 9600 ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுங்க. அந்த லக்ஸுரினாலேன்னு தெரில. அது இல்லாமல் 1 வீக் முன்னாடி தான் ஒரு 1100 கிலோமீட்டரு 9600 போய் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி வாங்க, அதனால தான் ஒரு 3ஆவது நாள் ஃபஸ்ட்டு டே, அதாவது ஃபஸ்ட்டு வீக் 3rd ஷோ காட்டலான்னு உங்களுக்காக இன்னொரு வர்ச்சுவல் ஜர்னி கேபிஎஸ் ட்ராவலில். முடிஞ்சால் இந்த வீடியோ லைக் ஷேர் அப்படியே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய பேர் காட்டும். 15 நிமிஷம் பிஃபோர் டைமு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஜஸ்ட் வாவ்னு சொல்லியே ஆகணும். "9:15 அரைவல், 9 o'clock பஸ் மடிவாளா நிற்குது. தட் இஸ் கேபிஎஸ் ஃபார் யூ கைஸ். ஹேண்ட்ஸ் ஆன் ஃபஸ்ட்டு லுக்கு பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு புது வண்டி ஸ்மெல்லு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியே ஆகணும். நீங்கள் இந்த வண்டியில் இருந்தீங்கன்னா டபுள் பர்த் இப்படி தாங்க இருக்குது. நடுவில் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கஸ்டம் 9600 ஓட ஹோல்டரு, ஏசி, ஒரு நல்ல எல்லோ கலர் இன்டீரியர். எல்லோன்னு சொல்ல முடியாது, க்ரீம் கலர். நல்ல பெட்ஷீட்டு. எல்லா பஸ்லேயும் பண்ணுற மாதிரி முதல்ல கம்ஃபர்ட் செக் பண்ணிவிடுவோம். இன்னும் அந்த பிளாஸ்டிக் கவர் கூட பிக்கலை. 9600 செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு லெக் ஸ்பேஸு. சிங்கிள் பர்த்லேயும் இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு லக்கேஜ் ஹோல்டர், ப்ரௌன் கலர் ஸ்க்ரீனு, கீழே செப்பல் வச்சுக்கலாம். டபுள் பர்த்தை பார்த்துருவோம் வாங்க. இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி கேபிஎஸ் ட்ராவல்ஸில் சிங்கிள் பர்சனாக வந்தீங்கன்னா தைரியமாக டபுள் பர்த்தை புக் பண்ணலாம். ஏன்னா பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. சரிங்க, வண்டியோட ரூட்டு பார்த்துருவோம். 8:15 மெஜஸ்டிக்லேருந்து ஆரம்பிக்குதுங்க பெங்களூரில். 8:15 ஆரம்பித்து நம்ம மடிவாலா சில்க் போர்டு வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நாளைக்கு மார்னிங் ரூட்டு சொல்ல வேணாம், அதே வேலூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி அதே ரூட்டு தாங்க.
போயிட்டு காலையில் மார்னிங் 3:45க்கு மதுரவாயிலில் ஸ்டாப் ஆரம்பித்து அங்கேன்னு வேளச்சேரி 4:45 வரைக்கும் போடுதுங்க. 2 ஷெட்யூல் இருக்குது இப்போதைக்கு. ஒன்று மார்னிங் 6:15, இன்னொன்று நைட் 9:15. எல்லா சீட்லேயும் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடியே வச்சுருந்தாங்க. இங்கே வோல்வோட பேக் ரெஸ்ட், தலகாணி கூட வோல்வோது கொடுத்துருக்காங்க. மாஸ் பண்ணுறீங்கப்பா. எப்பா வாழ்க்கை வந்து நல்லா பிரகாசமாக இருக்கணும், நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வோல்வோ பஸ்ஸில் மேல் சீட்டு லைட்டு பக்கத்தில் புக் பண்ணினாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, எந்த பஸ்ஸில் நீங்கள் வந்தாலும் தயவுசெய்து செப்பலை மட்டும் கொஞ்சம் கீழே விட்டுருங்க. என்னதான் பஸ்ஸு நம்மளது இல்லை, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருந்தாலும் பேசிக் ஹைஜீன் ஃபேக்டர்ஸு நிறைய பேர் நான் பார்க்குறேன் புது பஸ்ஸில் கூட செப்பலை மேலே தூக்கின்னு வைக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து யோசிக்கலாங்க, இதில் என்னடா இருக்குது, நார்மல் பஸ் ஜேர்னி தானே. ஆனால் ஒரு ஆவரேஜ் கம்யூட்டருக்கு தெரியும், இந்த சென்னை பெங்களூர் ரூட்டில் நான் மோர் தென் ஒரு 5 to 10 இயர்ஸ் போயிட்டுருக்கேங்க. ஆனால் வோல்வோவில் போயாச்சு, ஈச்சரில் போயாச்சு, இன்னும் தாமோதர் பெல்ட் அந்த பஸ்லேயும் போயாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அந்த காலத்து சங்கீதா கேபிஎன் ட்ராவல்ஸ்லேருந்து இன்றைக்கி கேபிஎஸ் வரைக்கும் போயாச்சு. ஆனால் அந்த வோல்வோ 9600 ஏன்னா இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இந்த ரூட்டில் விட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் எனக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. அம்பாரி ட்ரீம் கிளாஸ், அந்த அம்பாரி உட்ஸை வந்து KSRTC இருக்குது. அது ஒன்றே இன்னொரு வோல்வோ 9600 ஓடுது. பட் ப்ரைவேட்டில் முதல்ல கேபிஎஸ் ட்ராவல்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு பெங்களூர் டு சென்னை இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் மை எக்ஸைட்மெண்ட்டுங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் நமக்கு இல்லை, பஸ்ஸுக்கு நிறுத்திருக்காங்க. கேபிஎஸ் ட்ராவல்ஸு அண்ணாவோட பேசியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இது சம பெரிய ஒரு டூர் ஆப்ரேட்டர், அதாவது பஸ் ஆப்ரேட்டராக மாற போகிறாங்க. நிறைய ஸ்கேனியா எடுத்திருக்காங்க, அதாவது நிறைய ஸ்கேனியா ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணுறாங்க இருக்கிற ஸ்கேனியாவை. இன்னும் நிறைய புது வோல்வோ 9600 வரப்போகுது. ரியலி எக்ஸைட்டிங். புது ரூட்டு கேபிஎஸ் ட்ராவல்ஸோட வேற மாதிரி இருக்கு. வண்டிக்கு ஒரு செல்ல பேர் இருக்குங்க, அது பேர் துரியோதராமா. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ராவணன் வராரு. இது மாதிரி நிறைய டிகேல் போட்டு புது வண்டி வரப்போகுது முன்னாடி சொன்ன மாதிரி. சரி வாங்க அப்படியே உள்ளே ஏறுவோம். டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு அப்படியே வெளில போவாங்க. $9:55 10 மணி எலக்ட்ரானிக் சிட்டி. கர்நாடகா பார்டருக்கு ஒரு பாயை சொல்லிட்டு தமிழ்நாடு பார்டருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அருமையாக கொஞ்ச நேரம் தூங்குவோம். தூங்கிட்டு உங்களுக்காக இருக்கவே இருக்குது. வேலூர் முன்னாடி போய் ஒரு கேபின் ரைடை பண்ணுவாங்க. ஒரு 2 செகண்ட் டிரான்சிஷனுக்கு குட் நைட், பை. கிருஷ்ணகிரி முன்னாடி நெல்லை கருப்பட்டி காஃபியில் நம்ம கேபிஎஸ் ட்ராவல்ஸை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு நிறுத்திருக்காங்கங்க. சோஃபார் வந்து ஜர்னி வேற மாதிரி போகுது. சும்மா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வண்டியில் பின்னாடி அப்படியே கொஞ்சம் சாஞ்சேன். செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour எனக்கே தெரியாமல் தூங்கிட்டு தான், யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குங்க. நல்ல க்ளீனாக தாங்க இருக்குது. சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்களும் ஒரு ஓம்னி பஸ் லவராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிட் நைட் இறங்கி ஒரு 10 நிமிஷம் ஒரு இந்த மாதிரி டீயை குடிச்சிட்டு திருப்பி பஸ் ரைடை கண்டினியூ பண்ணுறது வேறு மாதிரியே ஃபீலிங்கு. சரி போவோமா? ஒரு அருமையான பிரேக் அப்புறம். ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தாங்க முதல் ட்ராவல்ஸ் மெட்ரோ டிக்கெட்டோட ரீஎம்பர்ஸ்மெண்ட் தருது. ஆமாங்க, யூ ஹர்ட் தட் ரைட்டு.
ஜல்லஹல்லிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நியூ இனிஷியேட்டிவாக. ஸோ பெங்களூரோட 2 பார்டர், ஜல்லஹல்லி வந்து சமதூரம் மெட்ரோலே 1.5 hour ஆகும். ஸோ நீங்கள் கேபிஎஸ் ட்ராவல்ஸில் வரதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஜல்லஹல்லியில் ஆரம்பிச்சுட்டு ரெட் பஸ்ஸில் நான் எங்கேயா ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அங்கே எலிஜிபிள் போர்டிங் பாயிண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ டிக்கெட்டில் வந்துட்டு உங்கள் டிக்கெட்டோட ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக வாங்கிக்கலாங்க. அதுதான் கேபிஎஸ் ட்ராவல்ஸோட நியூ மெட்ரோ ஸ்கீம் ஃபார் யூ கைஸ். ஸோ இந்த ஒரு சின்ன ஃபீச்சரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பஸ் ஃபேன் வந்து முன்னாடி 9600 கேபின் ரைட் பண்ணனா எப்படிங்க? ஸோ நம்ம வந்துட்டோம் வேலூர் தாண்டி. அவ்வளோ ஸ்மூத் அண்ட் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது கேபின்னு. நான் மியூசிக் எதுவும் ஆட் பண்ணல. அடுத்த 2 minutes நீங்கள் பியோர் ரோட் நாய்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அற்புதமான ரைடுக்கு ஒரு எண்டு வரப்போகுது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மதுரவாயிலுக்கு. மணி வந்து எக்ஸாக்டாக 4:15 ஆகுது. வாங்க வெளியே போயிட்டு இறங்கிட்டு இந்த ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். சரிண்ணா பார்ப்போம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ மக்களே, இப்படி முடியதான் நம்ம அருமையான கேபிஎஸ் ட்ராவல்ஸோட பெங்களூர் டு சென்னை ஜர்னி. ஸோ எப்படி இருந்துச்சு ஜர்னி? ஹைலைட்ஸ் பார்த்துருவோம். Volvo 9600னால பல வாட்டி சொல்லியிருப்பேன், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ரைடு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து வாட்டர் பாட்டிலாம் சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஹைஜீன் ஃபேக்டரில் ரொம்ப 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 க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. புது பஸ்ஸும் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஓம்னி பஸ் ஓனர்ஸ், கிளீனர், டிரைவர் எல்லார் பிஹாஃபாக சொல்லிடுறேன். ஒரு பேசஞ்சராக நம்ம வந்து பஸ்ஸுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவோம். செருப்பை கீழே மெயினாக விட்டுட்டு தண்ணி போட்டால் லீக் ஆகாமல் க்ளீனாக போய்ட்டு திருப்பி க்ளீனாக எக்ஸிட் ஆகும். நீங்கள் கேபிஎஸ் ட்ராவல்ஸில் இந்த ஓல்வோ பஸ்ஸில் வரணும்னா, அதாவது Volvo 9600 ஸ்பெசிஃபிக்கில் வரணும்னா பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் 2 ஷெட்யூல் இருக்குது. ஒன்று ஈவினிங், இன்னொன்று மார்னிங். ஈவினிங்னா அதாவது நைட்டு 8:15 ஆரம்பிக்குது, இன்னொன்று மார்னிங் 6:15 போத் டைரெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது. இதுக்கு ஃபேர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அரௌண்ட் 700 ஆரம்பித்து 1500 1600 போகும். எல்லாமே டைனமிக் ப்ரைஸிங்க. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே மேலே ப்ரைஸும். சவுத் இந்தியாவிலே முதல்ல கேபிஎஸ் ட்ராவல்ஸ் அந்த மெட்ரோ ட்ரெயின் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஷார்ட்லி நீங்கள் ரெட் பஸ்லேயே பார்ப்பீங்க. ஸோ வந்தீங்கன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஜல்லஹல்லி ஆர் பெங்களூரோட அந்த எண்டில் உங்களுக்கு ரெட் பஸ்ஸில் காட்டுச்சுன்னா ரீஎம்பர்ஸ் பை மெட்ரோன்னு. ஸோ நீங்கள் மெட்ரோ டிக்கெட் எடுத்து வந்து அதோட காஸ்ட் உங்களுக்கு திருப்பி வந்துடும். அலுங்காமல் குலுங்காமல் நம்ம சென்னை வந்தாச்சு. உங்களுக்கு இந்த சின்ன வீடியோ ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது எந்த பஸ்ஸு எந்த ரூட்டில் ட்ரை பண்ணலான்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்கன்னா ஒரு லைக்கு, ஷேரும், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க சேனலுக்கு. அந்த பெல் பட்டனை மறக்காமல் அமுக்கிட்டு போயிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். திஸ் இஸ் அபிஷேக் சைனிங் ஆஃப். அடுத்த பஸ்ஸாக, ட்ரெயினா, ஃப்ளைட்டா எதுன்னு பார்க்கலாம். ஃப்ளைட்டு கண்டிப்பாக இருக்காது, மோஸ்ட்லி பஸ்ஸாக ட்ரெயினாக தான் இருக்கும். பார்க்கலாங்க. முடிச்சுப்போம். பாய் பாய். குட் நைட், குட் மார்னிங். see you in the next video.